அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு ஷான் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, எப்படி பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியான சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு 3 மினிட்ஸில் ரெடி பண்ணலாம் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோ போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இந்த பிரெட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த நடுவில் நான் பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு நீங்கள் மைதா, ராகி, வீட் எந்த பிரெட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மைதா பிரெட் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆனியன் சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கேரட் 2 டேபிள் ஸ்பூன், சில்லி 1 சேர்த்துக்கிறேன், கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நான் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை சாப்பிடாதவங்களுக்கு நான் இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா அதை நுர வர அளவுக்கு அடைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு முட்டை ஆட் பண்ணி சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். எல்லாமே அந்த சால்ட் எல்லாம் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பட்டர் சாப்பிட மாட்டீங்கன்னா எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த பிரெட் ஸ்லைசஸ் வச்சிடலாம். இப்போ ப்ரெட்டை லைட்டாக அந்த பட்டரில் லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நடு பாட்டில் நான் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தால அந்த முட்டை மிக்ஸ் இருக்குல்ல, அதை நடுவில் ஊற்றி வச்சுருங்க. சைட்லலாம் வந்தால் பிரச்சனை இல்லை, அதை லைட்டாக நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டா போதும், ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம். அதே டைமில் நீங்கள் ஒரு தடவை ஊற்றுனதுக்கப்புறம் அதை எடுக்க வேண்டாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். மேலே நான் சீஸ் ஸ்லைசஸ் வச்சுக்கிறேன். உங்களுக்கு சீஸ் ஸ்லைசஸ் வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிளெயினாக சாப்பிட பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா சீஸ் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணோம்ல அந்த ப்ரெட் மேலே க்யூப் மாதிரி கட் பண்ணதை வச்சுட்டு திருப்பி போட்டுட்டு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் கேரட், கொஞ்சமாக கொத்தமல்லி, 3 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி, தேவையான அளவு சால்ட். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கடலை மாவில் நல்லா கெட்டியாக இல்லாமல் நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்மளுக்கு அதை ஊற்றும் போது நல்லாயிருக்கும். முட்டை சாப்பிட மாட்டோம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். காலையிலே நான் முட்டை சாப்பிட மாட்டேன், இல்லைன்னா இன்றைக்கி நான் முட்டை சாப்பிட மாட்டேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். இதில் கொஞ்சமாக நான் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பிரெட் ஸ்லைசஸ் வச்சிடறேன். கட் பண்ணி எடுத்ததை வச்சுட்டு அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை தனியாக வச்சுருங்க. இப்போ இதில் அந்த மிக்சரை ஆட் பண்ணிடுங்க. வெளியே வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட்டாக நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நான் சீஸ் வச்சுக்கிறேன். உங்களுக்கு சீஸ் வைக்க பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ மேலே நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த க்யூபை வச்சுட்டு திருப்பி விட்டுருங்க. நல்லா 2 நிமிஷம் வெந்தால் போதும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிடும். இது மேலே திருப்பிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். பாருங்க, நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு பிடிக்குன்றனால நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர்னா கூட நம்மளுக்கு லைட்டாக தெரியாது. எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா காலையிலேயே உங்களுக்கு சாப்பிடும் போது ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படி உங்ககிட்ட பட்டர் இல்லை, நான் எண்ணெயில் தான் செய்யணும்னு நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் போல் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2யுமே கட் பண்ணி காட்டுறேன். முட்டையில் செஞ்சது, முட்டையில் செய்யாததையும் நான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இது முட்டையில் செய்யாதது. பாருங்கள், நல்லா சீஸியாக இருக்குது, நல்லா சீஸ் வருது பாருங்கள் வெளியே. இது முட்டையில் செய்யாதது. முட்டையில் செஞ்சது இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. எப்பவுமே இட்லி தோசைன்னு செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபி செய்ய ஒரு 3 அல்லது 4 நிமிஷம் தான் ஆகும். உங்களுக்கும் டைம் சேவ் ஆகும், புது ரெசிபியாகவும் கிடைக்கும். இந்த ரெசிபி கூட நீங்கள் கெச்சப் அப்படி இல்லைனா மயோனஸ் வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். பாய், see you, take care.